இந்த சாலிமுடைய ஹதீஸை வாசிச்சு சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் வாசிச்சு முறைப்படி சொல்லணும். இனிமே எல்லாத்துக்குமே பதில்கள் நம்ம இறங்கிட்டோம், அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளே என்ன செய்யறது, எல்லாத்தையுமே வச்சு சொல்றோன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல என்னன்னு கேட்டா ஒன்னொன்னு எல்லாமே வரும், அனைத்துக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கும், புதுசாகவும் போட்டுட்டு தான் இருப்போம். இதுல முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன, அன்ன சாலிமன் மௌலா அபி ஹுதைஃபா, அபி ஹுதைஃபா உடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை சாலிம் என்பவர் கானமா அபி ஹுதைஃபத்த வாகலிகி, அபு ஹுதைஃபாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடவும் ஃபி பைத்திஹிம் அவங்களுடைய வீட்டிலே இருந்தார். அத்தத் யானி தானி இப்னத்து சுஹைலின், அந்த அவருடைய மனைவி சுஹைலுடைய மனைவி மகள் என்ன பண்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றாங்க. இப்போ காலத்து இன்ன சாலிமன் கது பலக மா எப்லுகுர் ரிஜால், சாலிம் என்பவர் ஆண்கள் அடைய வேண்டிய அந்த பருவத்தை அடைந்து விட்டார். அகல மா அகலு, அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்களை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். சின்ன பிள்ளையா இல்ல, பெரிய ஆளா ஆயிட்டார். இன்னஹு யதுகுல் அலைனா, அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். இன்னி அலுன்னு அன்னபி நப்சி அபி ஹுதைஃபத்த மின் ஸாலிக ஷையன், இதனால் என் கணவர் அபு ஹுதைஃபாவுடைய மனசுல ஒரு உறுத்தல் இருப்பதை நான் விளங்குகிறேன். அவர் போறது என் புருஷனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்படி இருக்கிறதுனால அப்ப சொன்ன காலழகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருள் ஈஹி, அவருக்கு நீ பால் ஊட்டு, தஹ்ருமி அலைஹி, நீ அவருக்கு ஹராம் ஆயிருவாய், அம்மாவாகி விடுவாய். ஹராம் ஆகுறன்னு அம்மா வருது, கல்யாணம் பண்றதுக்கு ஹராம் ஆகுறது இருக்குல்ல, அப்படி சொல்றாங்க. எதுகபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய மனசுல உள்ள அந்த கெட்ட எண்ணம் நீங்கிவிடும். இப்ப ராஜாத்த அந்த அம்மா திரும்பி வந்தார்கள். இப்போ காலத்தை அவங்க சொல்றாங்க, இன்னி கது அருளத்துஹு, நான் அவருக்கு பால் ஊட்டினேன். இப்போ காலழகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி பால் ஊட்டினேன். ஃபதஹபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாட்ட இருந்த அந்த வெறுப்பு நீங்கி விட்டது. இது ஒரு ஒரு அறிவு முஸ்லீம்ல உள்ளது. நம்ம என்ன கேட்கிறோம், இது ஒரு அந்த இளைஞர் ஆயிட்டார்னு வருது, பெரிய ஆள் ஆயிட்டார்னு வருது. அவர் வீட்டுக்கு வர்றது கணவருக்கு ஒரு வெறுப்பா வர்றது, இந்த பையன் எதுக்கு இளைஞன் நம்ம வீட்டுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கிறாரு என்று உணவு அதிசயில வழங்குறது, வெறுப்படைகிறதா இருக்கிறது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, என் கணவர் இந்த மாதிரி வெறுக்கிறாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க, நீ அந்த எந்த இளைஞன் ஆண்கள் அடைய வேண்டிய பருவத்தை அடைந்த, விளங்க வேண்டிய விஷயங்கள்லாம் அறிந்து கொண்டு விட்ட ஒரு ஆளு. வேற வேற ரிவாயத்துகள் என்ன வருதுன்னு கேட்டா, இன்னஹு லஸூ லிஹியத்தின், அவர் தாடி உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல கைஃபா உருதிஹு வஹுவ ரஜுலுன் கபீருன், அவர் பெரிய ஒரு ஆம்பளையா இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல வருது. இதெல்லாம் நசையில வரக்கூடிய அறிவிப்பு. அப்ப இப்ப நான் முதல் வாசிச்சது முஸ்லீம்ல உள்ளது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது அசிங்கமா இல்லையா? எப்படி அசிங்கம் தானே கேட்கறீங்க. இது பார்த்தால அசிங்கமா, இது இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு பெண்ணிடத்துல பால் ஊற்று, அவருக்கு பால் கூட அம்மாவாயிருவ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? அருள் என்று சொன்னா ஒரு டிக்ஷனரி வாசிச்சிட்டாரு. டிக்ஷனரி தான் அந்த புக்கை சொல்லி மொத்த அர்த்தத்தையும் வாசிச்சு அது முழுசா அவங்க பிரிண்டு தரணும் எங்களுக்கு. மொத்தத்தையும் என்ன செய்யணும், புக்குடைய பேரு, அதுல அந்த அர்த்தம் தான் இருக்கா, வேற அர்த்தம் இருக்கா, எந்த அர்த்தம் சரி என்பதையெல்லாம் பார்க்கணும், அதனுடைய பிரிண்டு ஒன்று தரணும். ஆனால் இந்த ரலாத்து என்பதற்கு வாய் வைத்து மார்பில் வைத்து பால் குடிப்பது தான் என்பதற்கு ஏராளமான டிக்ஷனரிகள் நம்ம இருக்கு. முதல்ல அவங்க தரணும், அதை பார்த்துட்டு பரிசீலிக்கணும். ஆனா இந்த ஹதீஸ்ல விளங்குறது, பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறாங்க. பால் ஊட்ட சொன்ன உடனே பெரிய ஆளா இருக்கிறாரு, வாயில வச்சு குடிக்காம வேற மாதிரி கறந்து கொடுக்கிறதா இருந்தா அவர் பெரிய ஆளா இருந்தா என்ன, சின்ன ஆளா இருந்தா என்ன, அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன அர்த்தம் விளங்கணும்னு விளங்குது. அப்ப கறந்து குடிச்சதா இருந்தா ஒரு கொஸ்டினாவே ஆகியிருக்காது. கறந்து பெரிய ஆளா இருக்கான்ற ரசூல் என்ன பண்ணிருக்கேன், பெரிய ஆளா இருந்தா கறந்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது எனக்கு தெரியும்னு சிரிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு ரிவாயத்துல வருது. அப்ப இது மாதிரியான இது ஒரு அசிங்கமா இல்லையா? அந்நிய பெண்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் கடந்து அவங்களுடைய பால் உணர்வு சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு தொடர்புடைய ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்து இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஃபாஹிஷத்தை, அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள். நாங்க இப்படி ஆர்குமெண்ட் அவங்க சொல்லணும். சும்மா அதுக்கு என்ன கேள்வி இப்படின்னு கேட்டக்கூடாது. என்ன செய்யணும், இது எந்த வகையிலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, இது மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான், இது அல்லாஹ் விரும்ப மாட்டான்ங்கிறதெல்லாம் இருக்கிறது. அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு தார்மீக நெறி இருக்கு, ஒழுக்க பண்பாடு இருக்கிறது. இதெல்லாம் இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள் நாங்க சொல்றோம். நீங்க இவ்வளவுக்கு என்ன செய்யணும், இல்ல அதுக்கு இதான் கறந்து ஏதாவது சொல்லணும்ல.
அர்த்தம் கேள்வி கேட்கக்கூடாது. கறந்து தான் குடித்தார்கள்னா கறந்து குடித்தார்கள் வாதத்தை வைங்க. அப்புறம் என்ன செய்யும், அதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க பதில் சொல்லணும். இதை வாட்சி விளக்கம் சொல்ல சொன்னீங்களே, சொல்லியாச்சு. உம்மு ஹராமே வாட்சி விளக்கம் சொல்லியாச்சு, அதுக்கு பதில காணாம். உம்மு ஹராம் சம்பந்த பேன் பார்த்த விஷயத்தை சொல்லிவிட்டோம். எதை ஏத்துக்கொண்டோமோ அதை போட்டுட்டோம். எதை ஏத்துக்கொண்ட அந்த இதையும் போட்டு சாமிலா 3 அதிசயம் போடுங்க. 3 அதிசயம் சாமிலாவுல இல்லைன்னாங்க இல்லையா, எங்கள்கிட்ட அந்த சாமிலா இருக்குது. இந்த சாமிலாவுடைய 3 அதிசயம் பாருங்க. இது ஒரு நாங்க வெளியிட்டு இருக்கிற ஹதீஸ் ஒரு நம்பர் போட்டிருக்கிறாங்க. 2வது போடுங்க, இன்னொன்னு போடுங்க. 3 அதிசயம் தனித்தனியா தான் இருக்குது. சாமிலா எங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்குறீங்க. அப்ப அதாவது சாப்ட்வேர் தயாரிக்கக்கூடியவர்கள் பலவிதமாக ஸ்கிரீன்ல பாருங்க தனித்தனியா தான் இருக்குது. பிரிண்ட் கேட்டாலும் கொடுத்துடலாம், தனித்தனியா இருக்குது. அப்படி இல்லாட்டா கூட தனி சனது வருதா இல்லையா, விளங்காதா? அது வேற அறிவிப்பாளர், இது வேற அறிவிப்பார். வேற ஹதீஸன் பார்த்தால விளங்கலையா? நம்பர் தான் போடுறோம், தப்பா போட்டா நம்ம விளங்கிட கூடாதா? வேற ஒரு ஹதீஸன் விளங்காதா? அது ஹதீஸ் கலையில உள்ளவங்களா இருந்தா அது கரெக்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதையும் நீ விளங்கிக்கணும். அப்ப இது என்ன செய்ய, நீங்க ஆர்குமெண்டா வச்சு இந்த அபூ ஹுதைஃபா சாலிம் சம்பந்தப்பட்ட, அதாவது இளைஞனுக்கு பால் ஊட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்குவேர் ஆணி வேற என்ன செய்யணும், அலசி நீங்க சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா, என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, இந்த விளக்கத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? நாங்க ஈஸியா என்ன செஞ்சிடறோம், இது கட்டுக்கதுன்றோம். எங்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, இதை நிலைநாட்டி காட்டுங்க. இமாம்களுடைய விளக்கத்தை வைத்து இது கரெக்ட் தான், இது சரிதான் அப்படின்னு நிலைநாட்டி காட்டணும். அது ஒரு விஷயம். அது போக இவங்களுடைய இன்னும் சொல்றாங்க கேளுங்களேன், இந்த சபையில ஒண்ணு வெளியே ஒண்ணு சொல்றது, இது ஒரு பெரிய நாங்க தர்காவெல்லாம் எதிர்க்கத்தான் செய்யறோம். அதெல்லாம் தர்காவில் போய் தவாப் செய்யறதை எதிர்க்கிறோம். நீங்க தான் வெள்ளத்துல காபா செஞ்சு தவாப் செய்ய வச்சீங்க, அப்படியெல்லாம் நினைச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். அதெல்லாம் உங்க கொள்கை கிடையாது. ஒரு இடத்துல எதிர்க்கிறதா சபையில சொல்லிவிட்டாங்க. ஒரு சபையில பேசி இருக்கிறாங்க, இன்னொரு சபையில போய் என்ன செய்யறாங்க, தர்காவுல கேட்டு அலட்டம் கேட்கிறாங்க என்றும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அது மாத்திரம் உங்க கொள்கை இல்ல. அது நம்மளா ஒரு காபா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு வச்சா அது காபா தான், நம்மளா மதீனா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு அது மதீனா தான் என்பது அவங்களுடைய கொள்கை. அவங்க கொள்கை எப்படி, நம்மளா ஒரு நினைத்து கொண்டு வரைந்து கொள்ள வேண்டியதுதான். இதான் மதீனா, இதுதான் மக்கா அப்படின்னு அது என்னவாயிரும், அப்படியே புனித பொருளாயிரும். இது அவங்களுடைய கொள்கை. அதுதான் அதை வெளியே மறைச்சு என்ன செய்யறாங்க, இருட்டடிப்பு செஞ்சு இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விவாதத்தில் நிலைநாட்ட முடியாதுங்கிற காரணத்தினால. அது போக இன்னும் சில குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதை பாருங்க. அதாவது அல்லாஹ் சொல்றான், தூய்மையான பானத்தை சொர்க்கத்துல உங்களுக்கு தருவோம். ஏதோ தூய்மையான பானத்தை எல்லாம் தருவான், அது ருசியெல்லாம் என்னெல்லாம் கேட்க முடியாது. தூய்மையான பானம் தருவான், வழங்கி போச்சு. ஒருத்தர் என்ன செய்ய விளக்கம் சொல்றேன் கஸ்பு பயான்ல, அதாவது தூய்மையான பானம்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது தஹரஹும் பிஹி அன் முஹபத்தி கைரிஹி, தூய்மையான பானம் என்றால் மற்றவர்களுடைய முகபத்து அன்பு இருக்குல்ல, அதை விட்டு தூய்மையாக்கி அல்லாஹ்வை மாத்திரம் அன்பு செலுத்தக்கூடியவர் ஆக்குவான். தூய்மையான பானத்தை கொடுப்பான்னு இந்த அர்த்தம் வருமா? தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், குடிக்க தருவான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், அன்பு தருவான், அல்லாஹ் அன்பு பானத்தை தருவான் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்கணும், அதுல இருந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லாம் இருக்கிறது. அதன் மூலமாக பயிர்களையும் ஜெய்தூனையும் பேரிச்சம்பழத்தையும் திராட்சைகளையும் அல்லாஹ் உற்பத்தி ஆக்குறான் அப்படின்னு இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் வழங்குதுல. இவங்க என்ன செய்யறாங்க, அது தண்ணின்னு சொன்னா ஷராபுன்னா அது மஹபத்தில் குலுபிக்கும், உள்ளங்கள்ல முகபத் அல்லாஹ் போடுவான். அது மாதிரி மரம் என்று சொன்னால் புவல் பஷரியத்தி, அது மனிதர்களுக்கு வலிமைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்படி ஒண்ணுக்கு, அதாவது ஜரா என்று சொன்னா வணக்க வழிபாடு, ஜெய்தூன் என்று சொன்னால் உண்மை. ஜெய்தூன் யார உண்மை அர்த்தம் செய்வாங்களா? ஜெய்தூனை வானத்திலிருந்து மலையை பொழிவித்து அல்லாஹ் முளைக்க செய்யறோங்கிறான். ஜெய்தூனை முளைக்க செய்வோம் அர்த்தம் என்ன தெரியுமா, அது உண்மையை முளைக்க செய்வோம். பேரிச்சம்பழம்னா என்ன தெரியுமா, நல்ல குணம்னு அர்த்தம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இதான் இவங்களுடைய தப்சீர். இதெல்லாம் என்னதுக்கு விளக்கம்ங்கிற பேர்ல ரொம்ப பைத்தியக்காரத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால இதான் அவங்களுடைய நிலைமை. இப்ப அவர்களுடைய கடமை என்ன என்று கேட்டால், ஒரு விஷயத்தை வாதத்தில் நுழைஞ்சிட்டோம் இல்லையா, உம்மு ஹராம் சாலிம முடிங்க, ஃபைனலுக்கு வாங்க, நாங்க வாதமா எடுத்து வச்சுட்டோம். நீங்க அதுல மறுப்புடைய விளக்கம் கறந்து குடிக்கிறத என்ன ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அதை ஒன்னா ஃபைசல் பண்ணி முடிச்சா தான் எல்லாம் முடியும். சும்மா அப்படி போட்டு அது தொட்டு விட்டு ஓட்டுறீங்களா, முடியாது. முடிக்கணும். அவ்வளவு விஷயத்திலையும் நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல கரெக்டா நாங்க விளங்குறோமா, இமாம்கள் துணையோட விளங்குற உங்க விளக்கம் சரியான்னு ஒன்னு தெரியணுமா, நிரூபணம் ஆகணுமா இல்லையா? இமாம்கள் விளக்கத்தை விட எங்க விளக்கம் சரிங்கிறது நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். அதனால இந்த வாதத்துக்குள்ள உம்மு ஹராம் பேன் பாக்குறதுக்கு நீ உள்ள நுழையணும், சாலிமுக்கு உள்ள நுழைஞ்சு நிறுவனம். நாங்க சொன்ன தப்பு, இமாம்கள் விளக்கம் இவ்வளவு ஆகா இருக்கு பாருங்க அப்படின்னு நீங்க நிலைநாட்டணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்யணும், நிலைநாட்டி கொண்டே போகணும் தான் உங்களுடைய கடமை என்பதை நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக அந்த இப்னு அரபி விஷயத்துக்கு என்ன செய்யல, அவங்க பதில் தரவே இல்லை இப்னு அரபிக்கு.